ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். லாஸ்ட் வீடியோவில் வந்து மரவள்ளிக்கிழங்கு பற்றி போட்டிருப்பேன். இன்றைக்கி அதோட ரெசிபி தான் மரவள்ளிக்கிழங்கு கறி. இதை செஞ்சுட்டு லாஸ்ட்டில் சூடாக மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். எங்கள் ஊர் நாகர்கோவில் ஸ்பெஷல் ரெசிபி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து 3/4 கிலோ அளவுக்கு மரவள்ளிக்கிழங்கு வந்து நல்ல தோல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி தேவைப்படுற அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் போட்டு கிழங்கும் போட்டு ஒரு 2 விசில் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து கிழங்கு நல்ல வேகட்டும். அதுக்குள்ளே சைடில் ஒரு மிக்சர் ஜாரில் வந்து 4 பத்து தேங்காய், 4 பல் பூண்டு, 3 காஞ்ச மிளகாய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு ஒரு கிழங்கு நல்ல ஒரு பாத்திரத்தில் போட்டு கரண்டி வச்சு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அரைச்சி வச்ச மசாலா கொஞ்சமாக தண்ணி தேவைப்படுற அளவு சால்ட்டு போட்டு நல்லா கிளறி விட்டு லாஸ்ட்டில் நல்ல பச்சை வாசனைலாம் போகணுன்னே 3 கொத்து கருவேப்பிலையை தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு கறி ரெடி ஆயிரும். இது ஃபீடிங் மதர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபார் மோர் ஈஸி ரெசிபீஸ் ஃபாலோ மீ ரான் ஐஷா vlog. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.